ஆட்சியில் உச்சம்னு வச்சுக்கங்களேன். அப்போ எப்படி இருக்கும்? அந்த இடத்துல உட்காந்து நம்ம இருக்கிற வீடை பார்க்குறாருன்னா, அந்த குரு இந்த 5 மாதம் இருக்கு இல்லையா, 6 மாதம், ஜான் டு ஜூன், ஏற்றம்னா ஏற்றம். நம்ம வாழ்க்கையை பிரட்டி போடக்கூடியதாக கூட இருக்குன்னு சொல்லலாம். பல சின்ன சின்ன செலவுகள், பிரச்சனைகள் வரத்தான் வரும். சின்ன சின்ன பிரச்சனைகள், செலவுகள் வருதுங்கிறதால பயந்துடாதீங்க. ஆனால் இந்த 6 மாதத்தில் நாம் எடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, முயற்சிகள் இருக்கு இல்லையா, நிச்சயமாக பலனை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். விசாகம், அனுஷம், கேட்டை, இந்த 3 நட்சத்திரங்கள் தான் மெயின். அதுலேயும் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதிங்கிறது குருவனுடைய காலை கேட்கணுமா நமக்கு? அடுத்தது அனுஷ நட்சத்திரம், சிவபெருமானுடைய அம்சமாக பிறந்த பெரியவர், மகா பெரியவர் பிறந்தது. அது அந்த குரு, அவர் தான் உலகத்தினுடைய குரு, ஜெகத்குருன்னு சொல்கிறோம் இல்லையா. எப்படி ராகவேந்திர சுவாமிகளோ, எப்படி ஆதிசேகர பகவத் பார்த்தாலோ, எப்படி ஸ்ரீமத் ராமானுஜரோ, எப்படி மத்வரோ, அந்த மாதிரி மகாபெரியவர். அவருடைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம். கேட்டை நம்ம கேட்கவே தேவையில்லை சார். கேட்டை நட்சத்திரத்தில் பல மகான்கள் பிறந்திருக்காங்க. ஸோ இப்படி வழிகாட்டுறது தான் குரு இல்லையா. அந்த குரு இப்போ எங்கே இருக்கார்? நமக்கு 9ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். 9ஆம் வீடு குருவனுடைய உச்சி வீடு. 9ஆம் வீட்டுக்கு வந்து 8ஆம் வீட்டில் இருந்தாலுமே நம்முடைய 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. 8ஆம் வீட்டில் தான் காலில் இருக்கார். இதில் புனர்பூசம், அதுதான் விசேஷம். இந்த 6 மாதத்தில் புனர்பூச காலிலேயே தான் இருக்கார். 6 மாதத்தில் அது 8ல் இருந்தாலும் 9ல் இருந்தாலும் தன்னுடைய சொந்த காலில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கார் அவர். ஒரு மனுஷன் தான் சொந்த காலில் நிற்கிறானாலே போருமே சார் இல்லையா. கொஞ்சம் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். சொந்த காலில் நிற்கிறவனுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்குமா? அடுத்தவங்க நிற்கினா தான் கஷ்டம்.